அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் சத்திய யுத்தம் ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றார். நீதிக்கான போராட்டம், அநீதிக்கு எதிரான குரல் என்று பல்வேறு அநியாயங்களை எல்லாம் தட்டி கேட்பவர். நீதியை நிலைநாட்ட தன்னால் ஆன சகல வழிகளையும் கையாண்டு கொண்டிருக்கின்றார். தனியொரு நபராக அர்ச்சுனா இறுதி வரை தனியொரு நபராகத்தான் போராடி கொண்டே இருப்பார் போல திட்ட தெளிவாக தென்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவருடன் இணைவது 190% ஊழல்வாதிகளும் லஞ்சவாதிகளுமாகத்தான் சகல துறைகளிலும் புரியோடி காணப்படுகின்றது. ஏதோ ஒரு வகையில் அதிகாரிகள் அரசியல்வாதிகளோடும், ஊடகங்கள் அரசியல்வாதிகளோடும், பல்வேறு துறை சார்ந்த நபர்கள் அரசியல்வாதிகளோடும் ஒட்டு உண்ணிகளாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒட்டு உண்ணிகள் அவைகளுடன் சேர்ந்து இயங்காது விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை பாழாகிவிடும். மற்ற அவர்களுடைய சில செயற்பாடுகளும் நடைபெற முடியாமல் போயிடும். களவெடுப்பவனுக்கு பெரிய இடத்தினுடைய ஆசிகளும் ஆதரவும் தேவை. எனவே களவெடுக்கின்ற ஒவ்வொருவரும் பெரியவர்களிடம் எப்பவும் ஒட்டுண்ணிகளாகத்தான் ஒட்டி கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு எதிராக போராடுவது என்பது மிகவும் ஒரு கடினமான விடயம். இந்த கடினமான விடயத்தை அர்ச்சுனா தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நெருப்புக்குள் நடக்கின்றார், ஆழமான கடலுக்குள் நடக்கின்றார், நடுக்காடுகள் வழியாக நடக்கின்றார். முட்புதர்களில் அவர்களுடைய பாதம் படுகின்றது. நெருப்பு தணல்களில் அவருடைய பாதம் நடக்கின்றது. மிக மோசமான பாதை வழியாக கடந்து வருகின்றார். நிச்சயம் வெற்றி பெறுவார். ஏதோ ஒரு வகையில் மக்களினுடைய பெரும்பான்மையான ஆதரவுகள் அவருக்கு இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களில் நடைபெறப் போகிற பல தேர்தல்கள் இனிவரும் காலங்களில் இருக்கின்றது. அவர் ஒரு கட்டத்தில் சொல்கின்றார், தன்னுடைய இலக்கு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு மாகாண சபை தேர்தல். எனவே மக்கள் அனைவரும் அர்ச்சுனாக்கு எதிர்வரும் காலங்களில் வருகின்ற தேர்தல்களில் அதிக வாக்குகளை போட வேண்டும். ஏனென்று சொன்னால் வாக்குகளை பெற்று இங்கு குந்திப்பிடிச்சு கொண்டு இருக்கிறவர்கள் தனிய வடைகளையும் தேத்தண்ணிகளையும் பட்டிஸ்களையும் திண்டு ஏப்பம் விட்டுட்டு போவதை நீங்கள் கண்டு கழித்திருப்பீர்கள், காரை உமிழ்ந்திருப்பீர்கள், அவர்களுக்கு சேர் அடித்திருப்பீர்கள். எனவே இந்த நிலை இனிவரும் காலங்களில் தொடரக்கூடாது. அர்ச்சுனா போன்ற லட்சமாக கோடியாக நபர்கள் இங்கே எழுந்து வந்தால்தான் இந்த அநியாயங்கள், அட்டூழியங்கள், அக்கிரமங்கள், லஞ்சங்கள், ஊழல்கள் ஒழிக்கப்படும். எனவே அர்ச்சுனா ஊடகங்களுக்கு எதிராக போராட வேண்டியிருக்கின்றது. பக்கச்சார்பான ஊடகங்களுக்கு எதிராக அவர் போராட வேண்டியிருக்கின்றது. அதிகாரிகளுக்கு எதிராக போராட வேண்டியிருக்கிறது. தன் சார்ந்த நபர்களுக்கு கூட எதிராக போராட வேண்டியிருக்கின்றது. அரச இயந்திரங்களுக்கு எதிராக போராட வேண்டியிருக்கிறது. அர்ச்சுனாவுடைய வாழ்க்கை போராட்டமாகத்தான் அமைகின்றது. போராடினால்தான் வெற்றி கிடைக்கும் என்பதுதான் நவீன காலத்தினுடைய ஒரு இலட்சியமாகவும் ஒரு கருதுகோளாகவும் காணப்படுகின்றது. எனவே அர்ச்சுனாவுடைய போராட்டங்கள் சகலதும் வெற்றியளிக்க வேண்டும். நீங்கள் இப்போவே உங்களுடைய கண்ணால் பார்த்திருப்பீர்கள், பல அர்ச்சுனாக்கள் வெளிக்கிளம்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கடல் தொழிலாளி அர்ச்சுனாவுடைய கருத்துக்கள் அனைத்தையும் சரியென்று சொல்லியும் அனைத்து துறைகளிலும் வந்த பணத்தை திருப்பி அனுப்பி போட்டு இவர்கள் மக்களுக்கு என்ன செய்கிறார்கள்? போய் கேட்டால் காசில்லை என்று சொல்கின்றார்கள். விவசாயத்துறை, மீன்பிடித்துறை, சுகாதாரத்துறை, போக்குவரத்து துறை எல்லா இடத்திலும் அந்த வீதியை போடுங்கள், இந்த வேலையை செய்தார்கள் என்று கேட்கின்ற போது பணமில்லை என்று சொல்கின்றார்கள். குந்தி பிடிச்சு கொண்டு இருந்து கொண்டு போனை கதைத்து விட்டு இவர்கள் தங்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் வர காசை உழைத்து கொண்டு போகின்றார்கள். ஆனால் வந்த காசை சரியான முறையில் மக்களுக்கு அந்த வேலை திட்டங்களை செய்வதில்லை, திருப்பி அனுப்புகிறார்கள். கோடிகளில் வருகின்ற காசை திருப்பி கோடிகளிலேயே அரசுக்கு திருப்பி திரைசேரிக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை கூறியிருக்கின்றார்கள். அது ஊடகங்கள் வாயிலாக பரவி கொண்டிருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இதனை விட மின்சார சபைக்கு எதிராக சோலார் பூட்டுகின்ற ஒரு திட்டம் சம்பந்தமாக ஒரு தனிநபர் வெளிக்கிட்டு கிளம்பி ஊடகங்களுக்கு கருத்துரை வழங்கியிருக்கின்றார். அந்த சபைக்கு எதிராக, அந்த துறைக்கு எதிராக ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தை ஊடாக சட்டப்படி கேள்விகளை கேட்டிருக்கின்றார். அவர்களை திணறடித்திருக்கின்றார். இதைவிட சகல இடங்களுக்கும் அவர் தகவல்கள் அனுப்பியிருக்கின்றார். எனவே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது ஆயிரம் அர்ச்சுனாக்கள் கிளம்பி வருவார்கள். அவர்கள் கிளம்பி வருகின்ற போது இந்த போன் கதைக்கிறவர்கள், வடை சாப்பிட்டு விட்டு போகிறவர்கள்
எதிர்வரும் காலங்களில் காணாமல் போய்விடுவார்கள். எனவே வருங்காலத்தில் வருகின்ற சகல தேர்தல்களிலும் மக்கள் அர்ச்சுனா சார்ந்தவர்களையும் அர்ச்சுனாக்கும் அதிகூடிய 100% வாக்குகளை அளித்து அர்ச்சுனாவை தொடர்ந்தும் உயர்த்தி வைத்தீர்களாயின் உங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையும் தமிழ் மக்களுடைய வாழ்க்கையும் இலங்கை மக்களினுடைய வாழ்க்கையும் உலக மக்களினுடைய வாழ்க்கையும் உயர்வடையும் என்பதில் ஐயமில்லை. நாளைக்கு காலமே பெரும்பாலும் ஒரு சம்பவம் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஃபுல்லாக வாட்சி முடிச்சிருக்கிறேன். இவ்வளவு வாட்சி தலைநங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒரு சின்ன புத்தகத்தை வாசிக்கிற பெரிய கஷ்டம் இல்லை. பட் எனக்கு பாராளுமன்ற நடைமுறையில் இருந்து சகல விஷயத்தையும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாமர மக்களுக்கும் படித்துக் கொண்டு ஆசை. நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையல் உண்டு, நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு வழக்கு முடிஞ்சு திருப்பி உங்களுக்கு ஓடிட்டு இருக்கேன். நாளைக்கு காலமே பெரும்பாலும் ஒரு சம்பவம் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஃபுல்லாக வாட்சி முடிச்சிருக்கிறேன். இவ்வளவு வாட்சி தலைநங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒரு சின்ன புத்தகத்தை வாசிக்கிற பெரிய கஷ்டம் இல்லை. பட் எனக்கு பாராளுமன்ற நடைமுறையில் இருந்து சகல விஷயத்தையும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாமர மக்களுக்கும் படித்துக் கொண்டு ஆசை. நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையல் உண்டு, நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு வழக்கு முடிஞ்சு திருப்பி உங்களுக்கு ஓடிட்டு இருக்கேன். நன்றி, தேங்க்யூ.